இப்போ வந்து கத்தாழை ஜெல் இல்லை, அதனால் கத்தாழை பவுட்ரு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ரோஸ் வாட்டர், அடுத்து ஆலிவ் ஆயில், அடுத்து விட்டமின் இ, அடுத்து கஸ்தூரி மஞ்சள். இப்போ இதை வந்து கத்தாழை கிடச்சிச்சின்னா கத்தாழை பச்சையாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்து இந்த ஆலிவ் ஆயில் அப்படியும் பவுடர்லேயும் நார்மல் வாட்டர் தான், ட்ரிங்கிங் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணணும். நீங்கள் கத்தாழை ஜெல் இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா கட்டி இல்லாமல் லிக்விடாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒருவேளை நீங்கள் ஜெல்லு கிடைக்கலன்னா பவுடரை எடுத்திங்கன்னா பவுட்ரு வந்து கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள். இது வந்து ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது தான். ரொம்ப கொஞ்சமாகவே போட்டாலே போதுமானது. அப்புறம் ரோஸ் வாட்டர் வந்து நான் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டேப்லெட் இதை நான் ஒன்று போட்டுக்கிறேன். நான் இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு இஞ்சி கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மஞ்சள் எவ்வளோவே சேர்க்கணும், கொஞ்சம் லைட்டாகவே சேர்க்கணும். அதுக்கடுத்து இதில் வந்து நான் சோப் பேஸ்ட், நான் டக்குன்னு ஸ்பூன் எடுக்கலை, அதனால் கையில் எடுத்துருக்கேன். இது ரொம்ப கொஞ்சம் அளவு எடுத்தாலே போதுமானது. அதுக்கடுத்து இதில் வந்து சோப்பு பேஸ்ட்னு இருக்கும். அந்த சோப் பேஸ்ட் வந்து எனக்கு வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். எங்கள் ஊரில் கிடைக்காது. அதனால் நான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த பியூர் சோப் இருக்குல்ல, இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து பாயில் பண்ணி தான் பண்ண முடியும். அப்படி பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பியூர் சோப்பை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் இப்போ பவுட்ரு வச்சதுனால இது கட்டி இல்லாமல் கொஞ்சம் லிக்விட் ஆகிக்கலாம். இப்போ நான் பாயில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன், அதை வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வைக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு முங்குது பாத்திரம். இந்த சோப்பை வந்து பீஸாக கட் பண்ணி போடணும். நான் அப்படியே போட்டு பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு. இல்லை பீஸாக சோப் பேஸ்ட் கிடச்சிச்சின்னா போடுங்க, இல்லைன்னா நான் வந்து இப்போதைக்கு இதை சும்மா ஸ்மெல்லுக்கு தான் போடுறேன், அதனால் இதை போட்டு பார்க்குறேன். நான் இப்போ சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ நான் பியர் சோப் ஃபுல்லாகவே நான் வந்து எப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி பீஸாக கூட தடிமனாக கூட எடுத்துக்கோங்க. இது மற்ற சோப்பு மாதிரி கட் பண்ணுறது இது இருக்காது. சும்மா நீங்கள் நைஃபை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக
அது என்னது சுரக்காய் காரட்டு சீவுற மாதிரி ஈஸியாக வந்துடும். இதை எடுத்து நான் ஏற்கனவே இதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம வந்து இதை போட்டுடலாம். ஏற்கனவே தண்ணி வந்து சூடு ஆயிடுச்சு. எனக்கு வந்து சரியான பாத்திரம் கிடைக்கல. நான் இப்போ அவசரத்துக்கு ஏமா பண்ணுறனால சரியான பாத்திரம் இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக உட்காரும். நான் வந்து இதில் சோப்பு வாடை அடிக்குமோ அப்படின்ட்டு நான் ரொம்ப பழங்காத பாத்திரத்தை எடுத்து போடலான்ட்டு நான் எடுத்து தேடிக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இது வந்து என்னது லிக்விட் பேஸ்ட்டில் வரணும். இது வந்து அது வரையும் கொஞ்சம் நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வச்சுருக்கிறது வேப்பங்குச்சி தான், அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளோ நீளத்துக்கு கரண்டி போட்டு நல்லாவே லிக்விட் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் தான் கண்ணாடியாக இருக்குது. இது நல்லாவே லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, இதை வந்து அதில் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சு ஆற விட்டு எடுத்துடலாம். அந்த மிதமான சூட்லேயே அது இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கலக்கி விட்றேன். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்டில் இருக்கட்டும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டு நம்ம அச்சில் ஊற்றிக்கலாம். வெளியே எடுத்து வச்சுட்டேன். நல்லா கூல் பேஸ்டில் இருக்குது. இப்போ இதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை தூக்கி நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிதமான சூட்டில் எடுத்து விட்டுக்கலாம். சூடாக இருக்குது. இதுக்கு தேவைக்கு நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நான் இதில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலை. ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரீன் கலரில்.
இந்த பாத்திரத்தில் இருக்கிறத அப்படியே வலிச்சு நான் இதில் ஊற்றிருக்கேன். எனக்கு வந்து இத்தனை பீஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து சோப் பேஸ்ட் போட்டு நீங்கள் இந்த லிக்விடை ஊற்றி பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் பாயில் பண்ணி பண்ணணும். இது நான் என்னோடய யூஸ்க்காக பண்ணுறதுனால கொஞ்சம் ஊற்றும் போது அங்கங்கே அப்படி தான் சிந்தி இருக்கும். நம்மளுக்கு ஒரு சேஃப் கிடைக்கிறதுக்காக இந்த அச்சு வாங்கி நான் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது வந்து வீட்டுக்குள்ளேயும் நான் வந்து காய வைக்கிறேன். குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். இதை வந்து கொஞ்சம் கட்டி எடுக்க. இப்போ தான் ஊற்றிருக்கேன். காஞ்சி முடிஞ்ச பிறகு எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது. நான் இதில் கொஞ்சம் அதிகமாக விற்றேன். கொஞ்சம் விட்டுருந்தேன். இந்த பாத்திரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி பரவாயில்ல, கொஞ்சம் டைம் கழித்து பார்க்கலாம்.